இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். கோலியாத்தை வீழ்த்துவதற்கு முன்பு எல்லாரும் பயந்துட்டு இருந்த நேரத்துல தாவீது நான் போய் அவனை வீழ்த்த போறேன்னு சொல்றான். எல்லாரும் அவனை வித்தியாசமா பாக்குறாங்க. ஏன்னா யுத்த வீரனுக்கு ஏற்ற ஒரு உருவம் அவன்கிட்ட இல்லை. சவுல் தன்னுடைய ஆயுதங்களெல்லாம் தரிப்பித்து அவனை நடக்க சொன்னா அவனுக்கு அது பழக்கம் இல்லை. ஆனா அவன் சொல்றான் தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய சாட்சிய அதை சொல்லும்போது சொல்றான், ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. அது என் ஆட்டை, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அதுக்கு அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் தொடர்ந்து போனேன், அதை அடித்து அது வாயில இருந்த ஆட்டை காப்பாத்தினேன். அது ஏன் மேல பாஞ்சது, அதை வாயை நான் கிழிச்சு போட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய அனுபவம், நம்முடைய சாட்சி ரொம்ப முக்கியங்க. இது கடினமான பாதையின் வழியாக இருந்ததுன்னா உயர்வும் ரொம்ப மேன்மையா இருக்கும், ஆசீர்வாதமும் நம்ம மூலமா மற்றவங்களுக்கு போகும். ஐயா, நான் ஒரு ஜெபம் பண்ணேன், உடனே அற்புதம் நடந்துட்டு. ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சேன், உடனே ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். அப்பான்னு வானத்தை பார்த்து கையை உயர்த்தின, எல்லாமே நடந்துட்டு. இப்படி இருந்ததுன்னா இது அன்னைக்கு வேணா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அன்னைக்கு வேணா சொல்றதுக்கு ஒரு சாட்சி மாதிரி இருக்கும். ஆனா ஒரு கடினமான பாதையின் வழியா நம்ம கடக்கிறோம் அப்படின்னா அதுதான் அநேகரை உயிர்ப்பிக்கிறதா மாறும். அநேகருக்கு நாம ஆசீர்வாதமா மாறிடுவோம். சிங்கம் அப்படிங்கிறது ஒன்றுக்கும் பின்னடையாதது. முன் வச்ச காலை அது பின் வைக்காது. அது ஒரு நாள் போகவே போகாது. ஆனா இவன் சொல்றான், நான் அதை தொடர்ந்து அதை அடிச்சு அது வாயில இருந்த ஆட்டை காப்பாத்தி அது என் மேல பாஞ்சப்ப அதை நான் கிழிச்சேன். அப்ப பிரச்சனைங்கிறது அது போகாது. பாதிப்பு, ஆபத்து, போராட்டம், சத்துரு அப்படிங்கிறவங்க நம்மளை விட்டு போயிரு, அவன் போவே மாட்டான். பிரச்சனை நம்ம போக வைக்கணும், நம்ம தொடர்ந்து அதை அடிக்கணும், நம்ம விசுவாசத்துல அதை எதிர்த்து போராடணும், முழங்கால நின்று போராடி அதை மேற்கொள்ளணும், உபவாசம் இருந்து காத்திருந்து ஜெபித்து அந்த சூழ்நிலையை தாண்டணும். இப்படி நம்ம ஒரு கடினமான அனுபவத்தை கடந்து வந்தோம் அப்படின்னா அதுதான் ஆசீர்வாதம். கரடிங்கிறது பிடிச்சா அது விடவே செய்யாது. அதை விடு விடு அப்படின்னா விடாது. நம்ம அதை அடிச்சுதான் அதை விட வைக்கணும். அது வாயிலிருந்து ஆட்டை காப்பாற்றணும் அப்படின்னா கரையும் செலுத்தி தான் ஆகணும், உயிரை பணையம் வச்சுதான் ஆகணும், போராடி தான் ஆகணும், தொடர்ந்து போய் தான் ஆகணும். பாருங்க, எனக்கு ஒரு விசை வாக்குத்தத்தம் வந்தது, எனக்கு ஒரு விசை தீர்க்க தரிசனம் வந்தது அப்படின்னு சொல்லி இவன் சொல்லல. சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, எந்த வெளிப்பாடும் கிடையாது. எப்போ இப்ப சிங்கம் வரும் கவனமாரு, இப்ப கரடி வரும் ரெடியாரு, நான் சொன்ன உடனே ஓடிப்போ, அதை நீ ஜெயிச்சிடலாம். அதுக்கெல்லாம் அங்க டைமே கிடையாது, வெளிப்பாடும் வார்த்தைக்கும் டைமே கிடையாது. அல்லது இப்போ உட்கார்ந்து சிங்கம் பிடிச்சிட்டு போயிட்டேன், கரடி பிடிச்சிட்டு போயிட்டேன், ஆண்டவரே நான் இந்த கரடியை தொடர்ந்து போகணுமா, சிங்கத்தை தொடர்ந்து போகணுமா, இப்போ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற நேரம் கிடையாது. உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற நேரத்துல ஆட்டு அது பீறி போட்டுரும். இப்போ துணிஞ்சி போராட வேண்டிய நேரம், இப்ப துணிஞ்சி பின்னாடி துரத்த வேண்டிய நேரம், இப்ப துணிஞ்சி அடிச்சு அதனுடைய வாயிலிருந்து ஆட்டை காப்பாற்ற வேண்டிய நேரம். இதெல்லாம் தாவீது கரெக்டா செஞ்சதுனாலதான் கோலியாத்தை பார்க்கும்போது அவனுக்கு பயமா இல்லைங்க. ஆனா இன்னைக்கு நாம எப்படி பழகிறோம் தெரியுமா? எனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நான் ஆண்டவரேன்னு முழங்கால் போட்ட உடனே அற்புதம் என் வீட்டு வாசல் கதவை என்ன செஞ்சிடணும், தட்டிடணும். நான் கேட்ட உடனே நான் தேடி போகக்கூடாது, என்னைய தேடி எல்லாம் என்ன செஞ்சிடணும். அதெல்லாம் தேவையில்லை, அப்படிலாம் விரும்பவே கூடாது. நம்ம கடினமான பாதைகளின் வழியாக நம்ம அனுபவபூர்வமாக கடந்து போகும்போது அது பின்னாட்களில் அற்புத சாட்சியா மாறும். அநேகருக்கு அது நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றும். தாவீது அதற்கு நல்ல உதாரணம். அப்படி நீங்க கடந்து போகிற பாதை கடினமா இருந்ததுன்னா தொடர்ந்து போராடுங்க.
ஜெபத்துல உறுதியா தரித்திருங்க, விசுவாசமா இருங்க, உபவாசம் பண்ணுங்க. அந்த கிரியைகளை மேற்கொள்ள உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துங்க. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்கிற பட்டயத்தை உபயோகப்படுத்துங்க. முழங்கால நின்று நீங்க தேவ சமூகத்துல இந்த காரியங்களை மேற்கொள்ளுகிற வரைக்கும் விடமாட்டேன்னு விலைக்கிறையும் செலுத்துங்க. உங்க அனுபவம் காலங்களை கடந்து பேசும். சரித்திரத்துல உங்க சாட்சி இடம் பிடிக்கும். தேவனே, தாவீதின் அனுபவத்தை போல கடினமான அனுபவங்களை மேற்கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.